ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சின்ன முயல் வாழ்ந்து வந்தது. அந்த முயல் ரொம்பவே சிந்திக்காத தன்மை கொண்டது. எப்போதும் மற்ற விலங்குகளை பார்த்து அவங்க மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைத்து அவர்களைப் போலவே நடிக்க முயற்சிப்பது அதன் பழக்கம். ஒரு நாள் அந்த முயல் காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு காக்கை உட்கார்ந்திருப்பதை பார்த்தது. காக்கை எதுவும் செய்யாமல் அமைதியாக சுகமாக உட்கார்ந்திருந்தது. அதை பார்த்த முயலுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அட, இந்த காக்கை பாரு, எதுவும் வேலை செய்யல, எங்கும் ஓடல, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கே என்று முயல் மனதில் நினைத்தது. அந்த காக்கையின் நிலையை பார்த்து நானும் இப்படியே இருந்தா என்ன என்று முயல் முடிவு செய்தது. முயல் காக்கையைப் போல மரத்தில் ஏற முடியவில்லை. அதனால் மரத்தின் அடியில் தரையில் உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தது. நேரம் மெதுவாக சென்றது. சூரியன் மேலே ஏறியது. காட்டில் அமைதி நிலவியது. அந்த நேரத்தில் அங்கிருந்து ஒரு நரி மெதுவாக நடந்து வந்தது. நரி சுற்றி சுற்றி பார்த்தது. அப்போது தரையில் எதுவும் செய்யாமல் பாதுகாப்பில்லாமல் உட்கார்ந்திருந்த முயலை கவனித்தது. இவ்வளவு சுலபமா கிடைக்கிற உணவு என்று நரி நினைத்தது. முயல் ஓடவில்லை. ஏனென்றால் அது காக்கையைப் போல சும்மா இருப்பதே நல்லது என்று நினைத்து கொண்டிருந்தது. ஒரு நொடியில் நரி முயலின் அருகே வந்து அதை பிடித்து உண்டுவிட்டது. அதே நேரத்தில் உயரமான மரத்தின் கிளையில் இருந்த காக்கை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அது பாதுகாப்பான இடத்தில் இருந்ததால் அதற்கு ஒன்றுமாகவில்லை. அப்போதுதான் உண்மை தெளிவானது. உயர்ந்த நிலை இல்லாமல் மற்றவர்களைப் போல நடிக்க முயன்றால் வாழ்க்கையில் ஆபத்துதான். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு குட்டி அணிலும் ஒரு குட்டி நாயும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அணில் மிகவும் வேகமானது. மரத்திலிருந்து மரத்திற்கு தாவும், பழங்களை சேகரிக்கும், விளையாட்டுகளில் எப்போதும் முதலிடம் அதுவே. குட்டி நாய் அதற்கு நேர்மாறாக இருந்தது. அது வேகமாக ஓடாது, மரத்தில் ஏறாது. ஆனால் அது மிகவும் நல்ல மனம் கொண்டது மற்றும் பொறுமையானது. அவர்கள் தினமும் விளையாடுவார்கள். ஓட்ட போட்டி, குதிப்பு போட்டி, பழம் சேகரிக்கும் விளையாட்டு, எல்லாவற்றிலும் அணில்தான் வெற்றி. நாய் மனதிற்குள் வருந்தியது. என்னால் எதுவும் முடியாது, எல்லாத்திலும் தோல்விதான். நான் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன என்று சோகமாக நினைத்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்தது. மழை மட்டுமல்ல, பலமான காற்றும் வீசியது. மரங்கள் ஆடின, சிறு ஆறுகள் பெருக்கெடுத்தன. அணில் வழக்கம்போல் தனது தைரியத்தை காட்ட நினைத்து மழையிலும் குதித்து விளையாடத் தொடங்கியது. இந்த மழையெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல என்று சிரித்துக்கொண்டே ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு தாவ முயன்றது. ஆனால் அந்த முறை மரக்கிளை நனைந்து வழுக்கலாக இருந்தது. அணில் சமநிலையை இழந்து கீழே விழுந்தது. நேராக ஓடிக்கொண்டிருந்த வெள்ள நீரில் அது சிக்கிக் கொண்டது. நீரின் ஓட்டம் வேகமாக இருந்ததால் அணிலால் நீந்த முடியவில்லை. அது பயத்தில் கத்தத் தொடங்கியது. அந்த குரலை கேட்ட குட்டி நாய் ஒரு நிமிஷமும் யோசிக்கவில்லை. மழை, சேறு, வெள்ளம் எதையும் பொருட்படுத்தாமல் அது ஓடி வந்தது. அணில் சிக்கியிருந்த இடம் ஆழமாக இருந்தது. குட்டி நாய்க்கு நீந்த தெரியாது. ஆனால் அது பின்னடையவில்லை. அருகில் இருந்த ஒரு வலுவான கயிறு போல உள்ள கொடியை வாயில் பிடித்து அணிலிடம் நீட்டியது. அணில் அந்த கொடியை பிடித்தது. குட்டி நாய் தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி அதை இழுத்து மெல்ல மெல்ல பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தது. கரையை அடைந்ததும் அணில் தரையில் விழுந்து ஆழ்ந்த மூச்சு விட்டது. அதன் கண்களில் நன்றியும் வருத்தமும் கலந்த கண்ணீர். நான் எப்போதும் நான் தான் சிறந்தவன் என்று நினைத்தேன். உன்னை மதிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு என் உயிரை காப்பாற்றியது நீதான் என்று சொன்னது. குட்டி நாய் மெதுவாக சிரித்தது. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. நீ வேகமானவன், நான் தைரியமானவன். நண்பர்கள் என்றால் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் தேவைப்படும் நேரத்தில் உதவணும் என்று சொன்னது. அந்த நாளுக்கு பிறகு அணில் ஒருபோதும் தன் நண்பனை குறைவாக நினைக்கவில்லை. குட்டி நாயும் தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கியது. இருவரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையான வெற்றி விளையாட்டில் அல்ல, நட்பில்தான். நீதி. உங்களை எப்போதும் நம்புங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்திறன் உண்டு.